அங்கிருந்து இங்கே வந்ததுக்கு ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ காரணம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த காரணம்லாம் உண்மை கிடையாது. உண்மையான காரணம் என்ன நானே சொல்கிறேன். ஏன்னா நான் தானே வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? அதிமுகவிலிருந்து தற்போது திமுகவிற்கு வந்து இணைந்திருக்கும் அன்வர் ராஜா அவர்கள். ரொம்ப முக்கியமான மூத்த தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப காலமாகவே அரசியலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவர். இங்கே வந்து சேர்ந்தோன்னு ஊருக்குள்ளே பரபரப்பான பேச்சு. ஆஹா, அன்வர் ராஜா இங்கே வந்துட்டாராம்ல அப்படின்ற மாதிரி ஊரே ஆச்சரியப்பட்டு பார்க்க, நம்மளும் அதே ஆச்சரியத்தோடு போய் பார்த்தோம். அவர் செய்தியாளர்களை சந்தித்து நான் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு காரணத்தை எடுத்து சொன்னார். அவர் ஊருக்குள்ளே எல்லோரும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் இதனால் அங்கே வந்துட்டேன், அதனால் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. உண்மையான காரணம் என்னன்றதை யாவாயால் நானே சொல்கிறேன், கேளுங்க. பாஜகவுடைய அதிமுக கூட்டணி வச்சு அப்போயே அர்த்த நாசம் உறுதியாகி போச்சு. நாசமாக போகிற கட்சியில் நான் இருந்து என்ன பண்ணுறது? அதனால தான் என்ன பொடிநடையாக கிளம்பி திமுகவுக்கு வந்துட்டேன். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அமித்ஷாஜி இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வர்ற தேர்தலில் ஜெயிச்சா முதல்வர் அப்படின்னு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத சொல்லவே இல்லையே. சொல்லவே இல்லைன்னா அப்புறம் என்ன நம்பிக்கையில் நாங்களாம் அங்கே ட்ராவல் பண்ணுறது? அவருக்கே அந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா அவரை நம்பி இருக்கிற எங்களுக்கு என்ன இல்லை நிலைமை? அதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி ரைட்டு, இங்கே எதுவுமே வண்டி ஓடாது அப்படிங்கிறதுனால வண்டி அப்படியே பெட்ரோல் இல்லாத ஊதி ஊதி ஓட்டிகிட்டு வந்து பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிற மாதிரி கொண்டு வந்து திமுகவில் சேர்த்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுத்துருக்காரு அன்வர் ராஜா அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். இதற்கு பல காரணங்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இஷ்டப்படி சொல்கிறார்கள். அது காரணம் அல்ல. கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில், அதற்கு பிறகு வந்த தலைவர்களுடைய தலைமையில் கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன். எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது. அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. கூட்டணி எல்லாம் அங்கு கிடையாது. அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார், என்டிஏ கூட்டணி ஆட்சிதான், அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஒரு இடத்தில் கூட 3 முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை. ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு 10 நாள் அவர் 10-12 நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார். இந்த 10 நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் தான் அதிமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை. அதிமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கு. அதையே அவர் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு 20 முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப். யாராவது கேட்டார்களா? யாரும் கேட்கவில்லை. அதை யாரும் கருதவில்லை. அதேபோல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது அதிமுகவில் சேர்ந்தால் அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மம்தா பானர்ஜியை விட ஒரு போல்டான லீடர் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை. மம்தா பானர்ஜி கட்சியை இவர்கள் உடைத்து சிதைத்து அங்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்த சுவேந்து அதிகாரியை அதிலிருந்து பிரித்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிற்க வைத்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்து கடந்த தேர்தலில், அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியுடைய கட்சி வெற்றி பெற்ற காரணத்தால் அவர் முதலமைச்சராக வந்தார். அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேபோல்தான் நம்முடைய தேவகவுடா அவருடைய மகன் குமாரசாமி பிஜேபியோடு கூட்டணி. அவர் என்னானது? குமாரசாமி இப்போது எங்க இருக்கிறார்? ஒன்றுமே தெரியவில்லை. அதேபோல நம்முடைய உத்தவ் தாக்கரே, அவர் என்னானது? அவருடைய ஆட்சி என்னானது? எத்தனை பேர் வைத்திருந்த மிக அருமையான கட்சி அந்த கட்சியை அழித்து விட்டார்கள். அதே போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி,
அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.